ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த முதல் ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை தொழுது கொள்ள, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திற்கு எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்ல தேவனாயிருக்கிறீர். இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருந்தீரே. கிருபையுள்ளவராய், போதுமானவராய், உடன் இருந்தவராய், வல்லமை உள்ளவராய், உண்மை உள்ளவராய் இருந்தீரே. இதையெல்லாம் எண்ணி பார்த்து மனதார உமக்கு நன்றி செலுத்தவும், இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த எண்ணிலா நன்மைகளை நினைத்து உம்மண்டை விசுவாசத்தோடு கிட்டி சேரவும், நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆராதனைக்காய் நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி, நன்றி, எஸ் லார்ட், நன்றி, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நான் அங்கு இருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன், நான் எழுந்தருளி இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் தயவையும் காருண்யத்தையும் எண்ணி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த இன்னொரு ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீர் வெளிப்படுத்தின உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனுடைய தாராள தயவை வெளிப்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் எங்களை விட்டு விலகாத எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க மேல் வைத்த அளவு கடந்த அந்த நேசத்தை, பாசத்தை, அன்பை, அக்கறைய நாங்க நினைச்சு நினைச்சு மனசார நன்றி செலுத்துற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். என்னுடைய மகிமையை வெளியரங்கமாகும் என்று சொல்லி இந்த வருடத்துக்குள் எங்களை கரம் பிடித்து அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவும் அதை காணும் என்று சொன்னை வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் தயவையும் தாராளமா இந்த வருடத்துல
என்றும் இல்லாத அளவுக்கு நான் காட்டுவேன், இதுவரை பார்த்திராத அளவு நான் காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினவரே, எங்களோடும் எங் ஜனங்களோடும் நீர் இருந்து இந்த வருடத்தில் செய்ய போகிற அந்த அதிசயமான மகத்துவமான பயங்கரமான காரியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண் பார்க்க நீர் அதை செய்வீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வல்லமை, சத்துவம், பரிசுத்தம் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி. இந்த மகிமையான ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய ஆவியானவருடைய ஊழியம் நடைபெறுவதற்காய் நன்றி. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய அற்புதமான திட்டத்தை உம்முடைய அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு பிட்டு தருகிறவரே, இந்த தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் வைத்திருக்கிறவைகளை ஜெபத்தின் மூலமாய் ஆராதனையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய அபரிமிதமான ஆளுகை இந்த இடத்தையும் இந்த சூழ்நிலையும் ஆண்டு கொள்வதாக. இந்த ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படட்டும். இருதயமும் சிந்தையும் உமக்கு நேராகப்படட்டும். உம்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நாம் கரங்களை தட்டி சந்தோஷமா நன்றியோடு நான் பாடிடுவேன் என்ற பாடலை நாம் சந்தோஷமாய் பாடலாம். எல்லோரும் எல்லோரும் நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் பாடலாம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். சொல்லலாமே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் 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 உற்சாகமாய் சந்தோஷமாய் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் உம் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பே.
தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பே, நன்றியோடு நான் பாடிடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் கரங்களை தரலாம். எல்லோரும் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். என்னை எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீயோ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எல்லோரும் கரங்களை தட்டலாம். கடைசி பாடு வரியை எல்லோரும் ஓ குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். சத்தமாய் குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர். தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர். தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே. எல்லோரும் கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்தி. திரும்ப சொல்லலாம். என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. சத்தமா என்னை கிருபையால் நடத்தினீரே, ஓ நன்றி செலுத்திடுவே. உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கன்மலையே. சொல்லலாமே. உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கன்மலை. சத்தமாய் எல்லோரும் உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கண். திரும்ப சொல்லலாமே. உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெல்லாம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லாம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில். சொல்லலாமே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி எல்லோரும் பாடுவே, எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லோர் கரங்களை தட்டலாமே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில்
வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. சொல்லலாமே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் Yes, Lord. வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. எல்லோரும் சந்தோஷமாய். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. சத்தமா. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. சத்தமா. உங்கள் போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. எல்லோரும் சொல்லலாம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த. இன்னொரு முறை சத்தமாய். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. எல்லோரும் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். சொல்லலாமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். சொல்லலாமே. பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். வருடம் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம். சத்தமாய் சொல்லலாமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் கரங்களை தட்டலாம் சந்தோஷமாய். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பும் ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சொல்லலாமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பும் ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோ. சத்தமாய். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய். இந்த வருடமும் 100 மடங்கு பலன் தந்திடும் தேவன் நம்மோடு உண்டு. ஆமென்.
சந்தோஷமாய். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் கரங்களை தட்டலாமே, எல்லோரும். ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. சொல்லலாமே, ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இதே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தம். ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். சொல்லலாமே, ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவர். சொல்லலாம் எல்லோரும், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். பெருக்கத்தை அளித்திடும், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவர். சத்தமா, பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவருடம். கரங்களை தட்டி எஸ் லார்ட். நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பெருக்க இருக்குது, நிறைவு இருக்கிறது, சம்பூர்ணம் இருக்கிறது, சகல சம்பத்தும் இருக்கிறது. ஆமென். ஸோ வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருடைய நன்மை? சொல்ல, பரலோக தேவனுடைய நன்மை. அவருடைய நன்மை என்ன? அவர்கிட்ட இருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், வல்லமைகள், பரிசுத்தங்கள், உண்மை, அவர் நம்ம வாழ்வு கொண்ட அக்கறை, வாக்குத்தத்தங்கள், அவைகள் எல்லாமே அவருடைய நன்மை. யாருக்காக? நமக்காக. இந்த வருஷத்துல நாம் அதை காண்போம். ஆமென்.
அந்த சகல நன்மையின் ஒத்த வரியில சொல்லணும்னா மகிமை. ஆமென். அவருடைய மகிமை. எல்லாரும் சொல்றாங்களே, என்ன அந்த இதுல ஒன்று பாருங்க, மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து, மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது பாருங்க. நான் சொல்றேன், தேவனுடைய மொத்த நன்மைக்கும் மொத்த வார்த்தை அவருடைய மகிமை. அந்த மகிமை வெளியரங்கமாகும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனால நிச்சயம் அவரையே நோக்கி பார்த்து முன்னேறி போங்கள். ஒருவரும் ஒன்றும் தடை செய்ய முடியாது. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்றால் அழைத்து செல்வார் எல்லை எங்கிலும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கர்த்தர், மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசரே, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். அவரை பற்றி கொண்டிருக்கிற, வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வெற்றி அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். நம்ம எல்லாரும் யேசுலோ மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து எல்லோரும் மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியே, கண்மலை சொல்லலாமே, நேற்றும் என்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியே, கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கிலோ நடந்தாளோ பயமில்லையோ, பாதிப்பில் சொல்லலாமே, பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா, உம் குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மை பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி சொல்லலாமே, நல்மை பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மை தானே பின்தொடர்ந்தே
தோளில்தான் நான் இருப்பேன். சொல்லலாமே. உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன். எல்லோரும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடி வெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கு சுடர் விடுவே. உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த மகிமையின் நம்பிக்கையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த மகிமையின் நம்பிக்கை, மாறிடாத நம்பிக்கை, மாறிடாத நேச நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசிக்கிற அந்த நம்பிக்கை, நல்ல மெய்ப்பராகி அந்த நம்பிக்கை, ஆத்துமாவின் நங்கூரமாகிய அந்த நம்பிக்கை. எல்லாரும் கர்த்தாவே, இந்த வருடத்திலும் எங்களை மகிமையின் நம்பிக்கையானவர் அழைத்து வந்திருக்கிறீர். இந்த வருடத்துல நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண்கள் காணும். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் என்றும் இல்லாத அளவுக்கு எங்க வாழ்வில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்வில் இந்த நாட்கள் நடைபெறுவதாக. பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமா என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த ஆழங்களுக்கு தேவன் எங்களை அழைத்து செல்வாராக. அந்த ஆழங்களுக்கு எங்களை அழைத்து செல்வார். அந்த உயரங்களுக்கு எங்களை தூக்கி கொண்டு செல்வாராக. அந்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு வருவாராக. நன்றி செலுத்தலாம். இதுவரை பார்த்திராத காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு செய்வாராக. எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அந்த நன்மைகள் உண்டாவதாக. நாங்கள் எதிர்பாராத பெருக்கம் எங்களுக்கு உண்டாவதாக. எதிர்பாராத வளர்ச்சி உண்டாவதாக. எதிர்பாராத நண்பர்கள் எங்களை சந்திப்பார்களாக. புதிய ஜனங்களின் சந்திப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த பட்டணத்தில் எழுப்புவாராக. வார்த்தையை மட்டுமே சார்ந்து வாழ்கிற நற்குணசாலிகளை தேவன் இந்த பட்டணத்தில் எழுப்புவாராக. மற்ற எல்லாரை காட்டிலும் பெறையா ஜனங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது என்பதை இந்த பட்டணத்தில் தேவன் எழுப்புவாராக. வார்த்தையை சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து, வாக்கு தத்தங்களை சார்ந்து, தேவனை மட்டுமே சார்ந்து அவர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவித்து இந்த பூமியிலே நல்ல கீர்த்தி உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாளில், இந்த வருடத்தில் நம்முடைய சபையிலே கர்த்தர் எழுந்தருளச் செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி. அந்த மகிமையின் நம்பிக்கையானவர் என்றும் இல்லாத அளவுக்கு இந்த வருடத்தில் இடைபடுவதற்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்
சுடர்களைப் போல இந்த பட்டணத்தில் பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவாராக. நன்றி. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரத்தில் என்னை என் பேர் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்குது. இந்த வருஷத்துல என்னெல்லாம் அதிசயம் செய்ய போறாரோ செய்கிற லிஸ்ட்ல என் பேர் இருக்குது. கர்த்தர் என்னை கொண்டு நான் சந்திக்கிற ஜனங்களை கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அதிசயம் செய்வாராக. அதிசயம் செய்வாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. இதுவரை எந்த ஜாதியான இடத்திலும் செய்யாத அதிசயங்களை உங்க ஜனங்கள் பார்க்க நான் செய்வேன். என்னுடைய அதிசயம் பயங்கரமா இருக்கும். பயங்கரம் என்று சொன்னால் பயந்து நடுங்கிறதல்ல, ஆச்சரியமூட்டுகிற காரியத்தை உங்கள் மூலியமாய் செய்வார். வியப்பில் ஆழ்த்துகிற காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலியமாய் என் மூலியமாய் இந்த பட்டணத்தில் இந்த சபையை கொண்டு வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிற, ஆவியானவரை சார்ந்து வாழுகிற, அவருடைய சித்தத்துக்கு கீழே வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வருடத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு ஜொலிக்க செய்வார். அதனால தான் கர்த்தர் சொல்றார், என் மகிமை வெளியரங்கமாக, அவருடைய மகிமை வெளியேற. கரங்களை தட்டி அந்த மகிமைக்காய், அந்த மகிமைக்காய், அந்த மகிமைக்காய், அந்த மகிமைக்காய், மகிமைக்காய் நன்றி 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 நன்றி. என் மூலியமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய் சொல்லுங்க பார்க்கலாம். என் மூலியமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய், எங்க குடும்பத்தின் மூலமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய், என்னுடைய கணவர் மூலமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய், என்னுடைய மனைவி மூலமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய், எங்க பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய், எங்கள் பெற்றோர் மூலமாய் வெளிப்படுகிற மகிமைக்காய் நன்றி 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 நன்றி. Yes Lord, yes Lord. எனது விளக்கு எரிய செய்வி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்வீர், இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இரு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே 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 ஆமென். இரண்டு கரங்களை உயர்த்தி எங்களை பயன்படுத்துவதற்கு அவர் பாத்திரர். பாத்திரர் சொல்லுங்க. அவர்தான் சோர்ஸ், அவர்தான் ஆதாரம். எங்களை உயர்த்துவதில், எங்களை பெருகச் செய்வதில், எங்களுக்கு அதிசயங்களை காட்டுவதில், நன்மையான பாதைகளை வழி நடத்தி செல்லுவதில் அவர் பாத்திரர். அவர் பாத்திரர், அவர் பாத்திரர். அவரை நம்பலாம், அவரை நோக்கி பார்க்கலாம், அவரை மட்டுமே நம்ம நம்பலாம்.
எஸ் லார்ட், எஸ் லார்ட். சபையாய் திரும்பவும் எங்கள் இருதயம், எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரமும் உமக்கு நேராக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நேராக்குகிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் நம்புவோம் ஏசப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறோம் என்பதற்கு அடையாளம் எங்கள் 2 கரங்களையும் நாங்கள் விரித்து உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்பகமானவர் நீங்க மட்டுமே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அதிசயம் செய்கிறவர் நீங்க மட்டுமே. எல்லா சூழ்நிலையிலும் விலகாதவர் நீங்க மட்டுமே. எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பவர் நீங்க மட்டுமே. அதற்கு அடையாளம் உமக்கு மட்டுமே. உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்போம் என்பதற்கு சபையாய் 2 கரங்களை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி, எண்ணங்களை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்துங்க ஆண்டவரே. மகிமையாய் நடத்துங்க ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்துங்க ஆண்டவரே. அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவரே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால், ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே. நீங்க காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, நாங்க வெட்டின பள்ளத்தாக்குகள் நிரம்பும் என்று சொன்னீங்களே. எதையெல்லாம் இந்த வருஷம் நாங்க எதிர்பார்க்கிறோமோ அது நிரம்பும் என்று சொன்னீங்களே. எதையெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, எதையெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறோமோ அது நிறைவேறும் என்று சொன்ன வாக்கு மாறாதவரே. Yes Lord, yes Lord, yes Lord. Hallelujah, hallelujah. Elloru hallelujah. சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, துதித்தே ஆமே, பாத்திரரே, துதி உமக்கே ஆமே. Yes Lord, yes Lord. பனியை போல் எங்கள் மேல் பொழிந்தருளுகிற நம்முடைய அருணோதயத்திற்காய், பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசன்னம், எங்களோடு கூடவே இருக்கிற உம்முடைய பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிபந்தனை இல்லாமல் உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் காருண்யத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும். உம்முடைய தயவு முன் சென்று எங்களுக்கு பாதைகளை செவைப்படுத்தும். உம்முடைய மகிமை பின்னாலிருந்து எங்களை பாதுகாக்கும். எங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எங்களை சூழ அவருடைய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நன்மையின் கிரீடம். நன்மையால் முடிசூட்டின அந்த கிரீடம் எங்கள் மேல, சபை மேல, சபை பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்திற்கு, இந்த மாதத்துக்கு, இந்த வாரத்துக்கு, இந்த நாளுக்கு, ஒவ்வொரு நாட்களுக்கும் தேவையான நன்மையின் கிரீடம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயம் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வாக்குத்தத்தம் நிச்சயம் ஆண்டவர் இந்த ஆண்டுக்கான நமக்குரிய அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் தயவாய் வேதத்தை திருப்பி ஒரு தடவை நம்ம சத்தமாய் உயர்த்தி அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து நம்ம ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நம்ம காலில் போகிறக்காக அந்த பர்டிகுலரான வார்த்தையை மட்டும் நம்ம டைப் பண்ணோம். ஆனால் அந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் சூழ்நிலைகளில் உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் நிச்சயம் செய்வார். எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிக்கலாம், சபையாய் வாசிக்கலாம். ஓகே, எல்லாம் சத்தமாய்
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமேன் சொல்லுங்களேன். நிச்சயம் நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயம் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயம் அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஆமேன். உங்களுடைய பள்ளங்களை உயர்த்தப்படுவதை இந்த ஆண்டு உங்கள் கண்கள் பார்க்கும். சகல மலையும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய மலை குன்றெல்லாம் உங்கள் முன்னாடி தாழ்ந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும். எவ்வளோ பெரிய கோணலானது யார் வந்தாலும் சரியாக்க முடியாதுங்கிறத கர்த்தருடைய வார்த்தை செவ்வையாய் மாற்றும். எல்லா கரடு முரடானவை அந்த வார்த்தை சமமாக்கும். ஆமேன். கர்த்தரின் மகிமை எந்தெந்த காரியத்தில் இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, இந்த காரியம் இந்த ஆண்டாவது மாறுமான்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் அவருடைய மகிமை பயங்கரமாய் வெளியரங்கமாகும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமே. ஆமேன். ஓகே, நம்ம உட்கார்ந்த இடத்துல அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். நிச்சயம் நம்ம இந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம். அநேகர் எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் சளி, காய்ச்சல், இருமல். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த பனிக்காலமாக இருக்கிறபடினால ஜனங்கள், சிறு பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று கூட எனக்கு ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு அம்மை போட்டிருக்குன்னு சொல்லி ஃபோன் கால் வந்துச்சு, நம்ம சபையில் இருக்கிற ஒரு சின்ன பாப்பாவுக்கு. ஸோ எல்லாருக்கும் சின்ன சின்ன பலவீனங்கள். அந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை உங்களுக்கு யாராவது தெரிந்தவங்க பலவீனமாக இருந்தால், சுகவீனமாக இருந்தால், அந்த காரியங்களை ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் எந்த காரியத்தை நிமித்தம் இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் முதல் ஆராதனையில் சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தையும் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட அதையை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லவர் சுகத்தை கட்டளையிடுவார். சரீரத்தில் மாத்திரமல்ல, மனதிலும் அவருடைய சுகம் வெளிப்படும். ஆமேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்களேன். அந்நிய பாஷையின் வரத்தை கொண்டவர்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிடம் எல்லாரும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ரபரோ ஷதலம நஹந்து லேக்க ரபலந்து ரபா இசிமில ஹந்து நிமேக்க ரபல ஹோதுனந்த ரபா இசிமில ஹந்து நிமேக்க ரதுனன் லந்தரி பெஹே நாந்துரா அசிமில ஹந்து நேமர ஹந்து ரபா அசிமில ஹந்து மினாக்ரி மெஹென் குரோஹோ துரபா லிக்ர மனாக்ரி பிலாக்குரன் துரபா இசிக்கின் நம ஹந்து நெக்கரதரபா ரிமல ஹந்து நெமெக்கரதுரபா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஓ, வி பிரைஸ் யூ ஃபாதர். ரிமல ஷஹ நமஹந்துரபா. என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவரே, உங்க மகிமை பெரிது ஆண்டவரே. நாங்கள் சபையாய் இந்த வேலையில் பிதாவே உங்க திருமுகத்தை இயேசுவின் வழியாய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த கால வேளையில் எங்க சபையில பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு சுகத்தின் நிமித்தம் இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, அவர்கள் மீது இப்பொழுதே கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாவதாக. ஒரு சுகத்தின் மகிமை வெளியரங்கமாவதாக, ஆரோக்கியத்தின் மகிமை வெளியரங்கமாவதாக, ஒரு புதுப்பிக்கிற வல்லமை மகிமை வெளியரங்கமாவதாக, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனின் மகிமை வெளியரங்கமாவதாக, கல்வாரியில இயேசு கிறிஸ்து பெற்று தந்த அந்த சுகத்தின் மகிமை வெளியரங்கமாவதாக. ராஜா ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்தி எங்கள் மத்தியில் அழைத்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. நிச்சயம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் இங்கே சுகத்தோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த பனியினால் ஆண்டவரே, வேதனையினால், நோயினால் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே கைவிடப்பட்டு
தன்னந்தனியாக எத்தனையோ பேர் இந்த வேலையில் இருக்காங்கப்பா. அவர்கள் மீது இப்பொழுதே கர்த்தரின் மகிமை இறங்குவதாக. யாரெல்லாம் பலவீனப்பட்டு படுக்கையில் வியாதியாய் கிடக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் இந்த வேலையில் எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் ஈரோட்டில், எங்களை சுற்றி இருக்கிற மருத்துவமனைகளில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. ஜனங்கள் சுகமடைவார்களாகப்பா. இந்த பணி எங்களை ஆண்டவரை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவரே, எங்கள் சபையை எல்லாரையும் வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் பாதுகாப்பு எங்களுடைய உணவல்ல, எங்கள் ஆரோக்கியம் எங்கள் உணவல்ல ஆண்டவரே. எங்களுடைய ஆரோக்கியம் இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே. அப்பா, அந்த வெளியேற பெற்ற அந்த ரத்தத்துக்குள்ளே எங்களை, சபையை எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்குறோம். ரத்தம் பாதுகாக்கிற ரத்தம், எல்லாவற்றையும் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயம் இந்த நாளில் ஒரே ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். கடந்த வருஷம் 2024 முழுவதும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா விதத்துலேயும் உங்கள் ஜெபத்தில், உங்களுடைய காணிக்கைகளில், உங்களுடைய ஆலோசனைகளில் எங்களோடு கூட நின்றீங்க. நிச்சயம் அந்த அன்புக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிச்சயம் 20 அந்த ஆண்டு மாத்திரமல்ல, இதுவரைக்கும் எங்களோடு ஊழியத்தில் நீங்கள் தோள் கொடுத்து வந்திருக்கிறீங்க. நாங்கள் நிறைவானவர்கள் என்று சொல்ல எங்களிடத்தில் ஒன்று கிடையாது. நாங்களும் சாதாரண மனிதர் தான், நாங்களும் குறையுள்ளவர்கள் தான். ஆனாலும் அதன் மத்தியில் நீங்கள் எங்களோடு பயணித்தீங்க. உங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கலசம் மாத்திரமல்ல, உங்ககிட்ட இருந்த எல்லாம், உங்களுடைய சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், உங்களுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எங்களோடு தோள் கொடுத்தீங்க. கர்த்தர் அதற்கான பலனை உங்கள் எல்லைகளில் கட்டளையிடுவார். ஆமேன். நிச்சயம் அவர் உண்மையுள்ள தேவன். ஆமேன். ஒருவேளை எங்ககிட்ட இருந்து சில வேலைகள் நீங்கள் செஞ்சு எங்கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் பரலோகம் ஒருபோதும் அதை மறக்காது. ஆமேன். தேவன் தாமே நிச்சயம் இந்த வருடத்திலும் உங்களுடைய குடும்பங்களை தேவன் அபரிவிதமாய் எல்லா விதத்திலும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஆத்துமாவின் வாழ்க்கையை, உங்களுடைய சரீர செழிப்பின் வாழ்க்கையை ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறபடி அல்ல 1000 மடங்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினால உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயம் பலவீனமானவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நன்றி. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். நம்ம மத்தியில் பெங்களூர்லேருந்து பிரதர் ஜான் பிரதீப் அவங்க வந்திருக்கிறாங்க. நம் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்களேன், ஹாப்பி நியூ இயர். முதல்ல சொல்லியிருப்பீங்க, நான் வர முடியல 1ஆம் தேதி, அதனால் இன்றைக்கி என் முன்னாடி ஒரு தடவை சொல்லுங்களேன், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமாக சிரிச்சுட்டு சொல்லணும். என்ன ஹாப்பி நியூ இயர்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த புத்தாண்டில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுவாராக. அவ்வளோதானா? ஆமென். அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் பலுகி பெருகி பிரகாசித்து தேவனுக்கு மகிமை சேர்ப்பீர்களாக.
ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்களாக. உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் இந்த புத்தாண்டில் வாய்க்காமல் போவதாக. கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்பாராக, உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவாராக, உங்களுக்காய் வழக்காடுவாராக. நெடுநாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, யுத்தம் ஓய்வதாக, தேசம் அமைதல் ஆவதாக, உங்கள் குடும்பத்துக்குள் அமைதி வருவதாக, நல் உறவு உண்டாவதாக, நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக, சரீரத்தில் சுகம் உண்டாயிருப்பதாக. நீங்கள் எழும்புவீர்களாக, கழுகை போல எழும்புவீர்களாக, பிரகாசிப்பீர்களாக, கர்த்தருக்கென்று சுடர் விடுவீர்களாக, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பீர்களாக. தேவனுக்குள் சொன்ன நல்வார்த்தை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமெனென்றும் நிறைவேறுவதாக. கரங்களை தட்டி நல்லா கரங்களை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டுறதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மன வளர்ச்சி குன்றியவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிமான்ஸ் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. அதாவது அங்கே டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்ட, அதாவது தளர்ச்சி அடைந்த, சோர்ந்து போன அந்த நரம்பில் வியாதி இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸசைஸு? நல்ல சத்தமாக கரங்களை நல்லா தட்டும்போது அதனுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் என்ன ஆகுது? அப்படியே சோர்ந்து போய் அப்படியே டம்முன்னு இருக்கிறது என்ன ஆகுது? உயிர்ப்பிக்கப்படுகிறது, சீராகிறது, ரத்த ஓட்டம் நாள் ஆகிறது, டிப்ரெஷன்லேருந்து விடுதலை ஆகுது. இதை தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது சொல்லி வச்சுட்டாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது சொல்லி வச்சார். கைத்தாளங்களோடு கரங்களை தட்டி ஆண்டவர் ஆமென் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம் என்று. அல்லேலூயா. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர்ஸ் நிறைய படித்து. வேதத்தை படிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலையை, வெற்றியை, ஜெயத்தை, முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமேன் சொல்கிறாங்க. ஆமேன். இந்த நாளினுடைய செய்திக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும், உங்கள் இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறிக்கொண்டே வரும். அந்த ஏற்ற காலத்தில் அது வெளிப்படும். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அவர் வரும் வரைக்கும் உரைக்கப்பட்டது. அந்த நேரம் வந்தபோது அவர் மரியாள் இடத்துல, பரிசுத்த கன்னி மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியினாலே உட்பவித்து பிறந்தார். அதே போல் உங்களுக்கென்று கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், வாக்கு தத்துவமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற சமயத்தில் நிறைவேறும். ஆமேன். சரி, இப்போ நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். ஒரு குறுகிய நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்தில் நாம் விடுகிற பெருமூச்சுகள், நம்முடைய அங்கலாய்ப்பு, இது எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவர். நம்முடைய பெருமூச்சுகள் கூட தேவனுடைய சமூகத்தில் அற்பமாக எண்ணப்படுவதில்லை. நம்முடைய கண்ணீர், ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க முடியல, நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, நீங்கள் விடுகிற கண்ணீர் அது ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவர் அது நீங்கள் தரையில் விழுகிறதுன்னு நினைக்கிறீங்க, அது தரையில் விழலை, அது நேராக அவருடைய துருத்திக்கு போகிற, அவருடைய பாட்டிலுக்கு போகுது. துருத்தினா நிறைய பேருக்கு தெரியாது, துருத்தினா பாட்டில் கணக்கில் வச்சுருக்கார். அது ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிறது இல்லை. ஆமேன். இப்பொழுது நாம் பார்க்கலாம், அதாவது நியாயாதிபதிகளும் ராஜாக்களும் அந்த ஆட்சி செய்கிற அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அவருக்கு கிடைத்த அந்த பதிலின்படி எப்படி அவருக்கு விண்ணப்பம் கேட்கப்பட்டு விடுதலை வந்தது, ஆசீர்வாதம் வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டிஸ்கஷன் என்னென்னா, பெயர் அர்த்தம். ஒரு அர்த்தம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பெயர் இருக்குது. யூஸ்வலாக நம்முடைய தமிழ் பெயர்களில் ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா, பணம், புகழ் அல்லது அந்தஸ்து, இந்த மாதிரி நல்ல நன்மை அர்த்தம் உள்ள ஒரு பெயர்களை வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, செல்வன் யாராவது இருக்கீங்களா? செல்வம், செல்வி, இதெல்லாம் என்ன மீனிங்கு? அவங்க
ஏழையாகக்கூடாது. கரெக்டாக அவங்களுக்கு வந்து செல்வம் அவங்க வாழ்க்கையில் தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். அதே போல் அவங்க சுகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியராஜ், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் நம்முடைய வைக்கிற பெயர்களுடைய அர்த்தம். கரெக்டு தானே? தமிழ் பெயர் தான் சொல்கிறேங்க, தமிழ் பெயர் தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். கோட்டீஸ்வரன், பாஸ்டர் கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன், கோடி இருக்குதோ இல்லையோ பேரில் கோட்டீஸ்வரன் பெயர் வைக்கிறோம். இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த கல்ச்சர் வந்து தமிழ் கல்ச்சர் மாத்திரமல்ல, யூதர்களுக்கும் இந்த கல்ச்சர் இருந்தது. தேவனிடத்தில் இவனை நான் கேட்டேன். என்ன பெயர் அது? சாமுவேல். தேவன் என்னுடைய நியாயாதிபதி தானியேல். தேவனுடைய பிரபு இஸ்ரவேல். தேவனோடு கூட அவன் பிரபு. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. குறிப்பாய் பெற்றோர்களாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெயர் வைக்கும் பொழுது ரொம்ப மிகுந்த கவனமாக இருப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயர் வைக்கும்போது கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க, இவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கணும், ஆண்டவருடைய கிருபை மேலே இருக்கணும், ஆண்டவருடைய இரக்கம் இந்த பிள்ளையின் மேலே இருக்கணும், ஆண்டவர் கொடுக்குற ஞானம் இவனிடத்தில் செயல்படணும், அதனால் சாலமோன் மாதிரி இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது, இந்த பிள்ளையின் மேலே எப்போதும் கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ரா என்று நாம் வைக்கிறோம். இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய பெற்றோர் நமக்கு இடுகிற அந்த பெயர் மிகவும் முக்கியமானது. அதே போல தான் அந்த நாட்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பெயர் வைக்கும் பொழுது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயர் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த பெயரில் இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய தலை எழுத்தை தீர்மானிக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய பெற்றோர் நமக்கு வைக்கிற அந்த பெயர் அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் நமக்கு இருக்கிற அந்த பெயர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீ அங்கீகரிக்கும் பொழுது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த பெற்றோர்கள் வைக்கிற அந்த பெயர் மிகவும் முக்கியமாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இந்த வழக்கம் இருந்தபடியினால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பெயரிடும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக பெயரிடுவார்கள். அதனால தான் யோவான் பிறக்கும் பொழுது இந்த பெயர் உங்களுடைய லிஸ்ட்லேயே இல்லையே, ஏன்னா அவங்களுடைய வழக்கத்தின்படி, அவங்களுடைய முறைமையின்படி, அவங்களுடைய சந்ததியின்படி அவர்கள் யோசித்து அவர்கள் பெயர் வைப்பார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது அவன் தேவதூதனாலே பெயரிடப்பட்டவன், பிறக்கும் முன்னமே பெயரிடப்பட்டவன். அந்த பெயரின்படியே அவனுக்கு சகரியாவும் எலிசபெத்தும் யோவான் என்று பெயரிட்டார்கள். கரெக்டாக? அதே போல் பெற்றோர் நமக்கு வைக்கிற அந்த பெயர் அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறதோ அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கத்தின்படி அந்த பெயர் வைக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும், அவர்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும், அவர்களுடைய விதியை, தலைவிதியை நிர்ணயிக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நான் உங்களுக்கு சொன்னது போல் நியாயாதிபதிகள், ராஜாக்கள் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்பமாய் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த மருத்துவச்சிகள், இப்போ டாக்டர் இல்லை, இப்போ யாரும் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, செவிலியர்கள் அல்லது மருத்துவச்சிகள் வந்து அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அப்பா பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை வேணுமா, உங்கள் மனைவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது இவனுடைய தாய்க்கு மிகுந்த வேதனை உண்டாகிறது. தாயினுடைய வாழ்க்கையே முடிந்து போகும் என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன பெயர் அது? வெரி குட். யார் சொன்னது? யாபேஸ். யாபேஸ் என்ற அந்த பெயருக்கு துக்கம் அல்லது துக்ககரமானவன் அல்லது துக்கத்தை, துன்பத்தை உண்டாக்குகிறவன். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், உங்களுக்கு தமிழ் பெயரில் நம்ம பேசும்பொழுது நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இன்பநாதன், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் பெயர் இன்பநாதன்.
என் பையனோட ஸ்கூலில் படிக்கும்போது அவன் பேர் ஃப்ரெண்டு பேர் இன்பா அப்படிங்கிறது பேர். இன்பாங்கிறது அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷ் அப்படிங்கிற பேர் மாதிரியே இந்த அம்மா அவனோட பேர், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. நிறையா குழந்தை பெற்றுட்டேன், ஆனால் இந்த குழந்தையினால் என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிவிட்டது என்று சொல்லி இவன் பேரே இன்பராஜான்னு வைக்கிற மாதிரி துன்பராஜான்னு வச்சுட்டாங்க. அந்த குழந்தையினுடைய பெயர் துக்கம் என்றும் வருகிறது. அவன் எங்கே போனாலும் நினச்சி பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போகும்போது சந்தோஷம் நம்ம கூப்பிடுறோம், அது நல்லா இருக்கு. இன்பநாதன் அப்படின்னு கூப்பிடுறோம், அது நல்லா இருக்கு. அதே துன்பநாதன் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஸ்கூலில், அவனை கூப்பிடும்போதே வாடா துக்கம் வாடா. இப்போ யாபேஸுங்கிறது நம்மளுக்கு ஒரு கனத்துக்குரிய பெயராக இப்போ தெரியுது. ஆனால் உங்களுடைய அந்த மொழியினுடைய அர்த்தத்தின்படி அந்த யாபேஸ் என்கிற பெயருக்கு துக்கம் என்பதே அர்த்தம். துக்கத்தோடு அவனை பெற்றேன், இவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன். அப்போ அவனுடைய சைன், அதாவது அடையாளம், அவனுடைய தலையெழுத்து எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை முழுவதுமே அந்த பெயரை சுமந்து கொண்டு, அந்த பெயரினால் வருகிற அந்த துக்கத்தை சுமந்து கொண்டு, அந்த பெயரினால் வருகிற அந்த துன்பத்தை சுமந்து கொண்டு, அந்த பெயரினால் வருகிற வேதனையை சுமந்து கொண்டு அவன் வாழ்க்கை முழுவதுமே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்து விடுகிறான். யார்? யாபேஸ். யாபேஸ் பிறந்த உடனே அவனும் தப்பிச்சிட்றான், அவங்க அம்மாவும் தப்பிச்சிட்றாங்க. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க, இவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன், எப்போதும் துன்பத்துக்கு காரணமானவன் என்று சொல்லி பெயர்களை வைக்கிறான். அந்த பெயரின்படியே அவன் வளர்கிறான், வாழ்கிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகிறது பாருங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதற்கு மேலே அவன் மேலே போக முடியாது. இந்த பெயரை தாண்டி, அந்த பெயரினுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லை, அது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சாபம்னா வச்சுக்கலாம், அதை தாண்டி அவனால் முன்னாடி செல்ல முடியாது. இந்த பெயரினுடைய லிமிட்டேஷன், அந்த பெயர் போடுகிற ஒரு தடை, அந்த தடையை தாண்டி அவனால் செல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூலில் போனாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, அவன் படிக்க போனாலும் வேலைக்கு போனாலும். ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்ட போகிறான்னு வச்சுக்கோங்க, டிரைவராக உட்காந்துருக்கிறான், டிரைவர் பேரே என்ன துன்பம் அல்லது துக்கம்னு வச்சுக்கோங்க. யாராவது வண்டியில் ஏறுவாங்களா? இல்லை. அவன் எங்கே போனாலுமே ஒரு நல்ல அடையாளத்துக்கு அவன் உடையவனாக ஏற்புடையவனாக இல்லை. அவன் வாழ்க்கையில் ஒரு லிமிட்டேஷன் வருது, அவன் வாழ்க்கையில் ஒரு எல்லை வருகிறது, அவன் வாழ்க்கையில் ஒரு தடை உண்டாகிறது. இதற்கு மேலே என்னால் முன்னேற முடியாது, இதற்கு மேலே என் வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்காது. அவனுக்கு முன்பாக 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த பெயரோடையே, இந்த அவமானத்தோடையே, இந்த துக்கத்தோடையே அவன் மடிந்து விட வேண்டும், அல்லது இதை ஏற்றுக்கொண்டு அந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே அவன் இருந்து விட வேண்டும். இதை தாண்டி ஒரு முடிவெடுக்கிறான், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்பொழுது ஒரு லிமிட்டேஷன் வருகிறதோ, எப்பொழுது உங்களால் தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ, எப்பொழுது உங்களுடைய எல்லையில் தேவன் இடைப்பட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற முடியும் என்ற சூழ்நிலை வருகிறதோ, அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது, அந்த விண்ணப்பம் அவரால் கேட்கப்பட்டு மனுஷர் உங்கள் மேல் போட்ட அத்தனை தடைகளையும் ஆண்டவர் உடைத்து அவர் தலையிட்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி, உங்கள் தலைகளை உயர்த்தி அவர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தலையிட்டு, உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்கள் தலைகளை உயர்த்தி கனப்படுத்தும்படி நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேட வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த ஜெபம் உங்கள் தலை எழுத்தை மாற்றும். மனுஷர் உங்களுக்கு போட்டிருக்கிற எல்லா எல்லைகளும் மாறும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம், இந்த ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவருடைய சித்தப்படி கேட்கிற அத்தனையும் அவர் உங்களுக்கு அருளுவார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு அருளுவார், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த யாபேசுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவன் பெயர் எப்படி ஒரு எல்லைக்கு மேல் போக முடியாதபடி தடையாக இருந்ததோ, அவன் தாய் வைத்த அந்த பெயரினால் அவன் எப்படி ஒரு அளவுக்கு மேலே, ஒரு எல்லைக்கு மேல் அவன் எழும்ப முடியாதபடி தடையாய் இருந்த பொழுது, அவன் உடனடியாக தன்னுடைய பலத்தையோ அல்லது நண்பர்களுடைய பலத்தையோ அல்லது சுற்றிலும் இருந்த சூழ்நிலைகளையோ சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ளும்படி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஜெபித்து இந்த தடைகளையும் எல்லைகளையும் மாற்றினது போல இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை விரிவாக்கப் போகிறார். உங்கள் எல்லையிலே சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் யாரிடத்தில் ஜெபிக்கிறான்? ஆமென், கரெக்டாக படிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன், யாக்கோபு என்றால் எத்தன், யாக்கோபு என்றால் ஏமாற்றி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஓடிப்போய் மாமனார் வீட்டில் வாழ்ந்து அந்த ஏமாற்றுக்காரன் என்ற பெயரிலேயே இருந்தவன் திரும்பி வரும் பொழுது ஒரு ராத்திரியிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கிறார். அவருடைய கால்களை கட்டிக்கொண்டு ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. போக விடமாட்டேன் என்று சொல்லி அவன் அவருடைய பாதங்களை கட்டி ஜெபிக்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விட்டுவிட. அதாவது அவரால் போக முடியாது, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு நிமிஷத்தில் அவர் மறைந்து போக முடியும். ஆனால் இவன் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறான். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறான். இத்தனை நாட்கள் 20 வருஷம் வெயிலில் பனியில் எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த 2 பரிவாரத்தையும் அழிக்கும்படியாக ஏசா வந்து கொண்டிருக்கிறான். நீர் எனக்கு சந்தித்தீர், நான் இங்கிருந்து ஓடி போகும் பொழுது வானத்துக்கு நேராக ஏணி வைக்கப்பட்டிருந்தது, நீர் என்னை சந்தித்தீர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தையெல்லாம் நம்பித்தானே நான் வந்தேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் உங்களை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி உடைந்து போன நிலைமையில், நொறுங்கி போன நிலைமையில் விடியும் பொழுது ஏசாவினால அவனுடைய குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டு விடுமோ, அவன் சபதம் எடுத்தானே 20 வருடங்களுக்கு முன்பாக, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவன் அதையெல்லாம் யோசித்து அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி உடைந்து போன நிலைமையில் அவருடைய கால்களை கட்டிக்கொண்டு ஜெபிக்கிறான். இரவு முழுவதும் ஜெபிக்கிறான். அந்த இரவில் ஒரு மாற்றம் வருகிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், யாக்கோபு. இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏமாற்றுக்காரன் என்ற எண்ணப்படாமல் தேவனுடைய பிரபு என்று சொல்லப்படும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி கர்த்தர் அவனை தொடுகிறார், தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறது. அதனால தான் யாபேசுக்கு தெரிஞ்சிச்சு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா.
அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவங்களுடைய முற்காலத்தில் அவங்களுடைய தாத்தாக்கு தாத்தா முப்பாட்டன் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறின அந்த கதை அவனுக்கு தெரியும், அந்த சம்பவம் அவனுக்கு தெரியும். அவர் உடன்படிக்கையின் தேவன் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறான். அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அவர் உடன்படிக்கையின் தேவன் என்று அவன் பற்றி கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது? நீங்கள் என்ன பெயரை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் வீட்டில் வியாதியாக இருக்குதா? உங்கள் சரீரத்தில் தொடர்ந்து பலவீனமாகவே இருக்கா? அல்லது கடன் வாங்கி வாங்கி உங்களுடைய பெயர் கடனாளி என்று இருக்கிறதா? அல்லது உங்களை பார்க்கும் பொழுது இல்லை இவங்க கால் வச்சதுலேருந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து தூஷிக்கிறாங்களா? அல்லது உங்களை குறித்து எதிர்மறையான வேறு என்ன பெயர் உங்களுக்கென்று இந்த சமுதாயம் உங்களுக்கு வைத்திருக்கிறது? ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த பெயரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த பெயரை உடைத்து நீங்கள் மேலே எழும்புகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு யார் என்ன பெயர் வைத்திருந்தாலும், வியாதியஸ்தன் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா, பலவீனன் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா, தோஷம் பிடித்தவன் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா, இவர்கள் குடும்பம் சபிக்கப்பட்டது என்று பெயர் வைத்திருக்கிறார்களா, இவர்கள் நஷ்டத்துக்கு உள்ளானவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா, என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? அந்த பெயரை மாற்றும்படியாய் தேவன் யாபேசை சந்தித்த தேவன், யாக்கோபை சந்தித்த இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு இந்த ஏஎஃப்டி ஈரோடு சபையில் உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளில் உங்கள் மேல் இருக்கிற எதிர்மறையான பெயர்கள் மாற்றப்படும். எதிர்மறையான பெயர்கள் மாற்றப்படும். உங்கள் மேல் இருக்கிற அந்த சாபத்துக்குரிய எதிர்மறையான பெயர்களை மாற்றி ஆசீர்வதிக்கிற, மேன்மைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறதுல முதல் தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு ஜெபித்தது மாதிரியே ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். எங்கே போனால் ஆண்டவரே இவன் துக்கம், அதனால் இவனை நம்ம டீமில் சேர்த்தக்கூடாது, இவன் துன்பத்துக்கு காரணமானவன், துக்கத்தை உண்டாக்குகிறவன், அதனால் நம்மளோட குழுவில் இவனை சேர்த்தக்கூடாது. எங்கே போனாலும் எல்லை பெரிதாகவே இல்லை, எங்கே போனாலும் என்னை சேர்த்த மாட்டேங்கிறாங்க, என்னுடைய எல்லை விரிவாக மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சு என் எல்லையை விரிவாக்கணும். எங்கள் அம்மா எனக்கு வச்ச பெயர் துக்கம், ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கும் போது நான் எல்லா இடத்துலையும் வெற்றியாய் தலை நிமிர்ந்து என்னால் வாழ முடியும் ஆண்டவரே என்று சொல்லி இரண்டாவது ஜெபிக்கிறான். என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் வாஞ்சிக்கவில்லை, உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய கரத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றும். எனக்கு எதிராய் சத்துருக்கள் வரும்போது இந்த கரம் அவர்களை சிதறடிக்கும். ஆகவே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இந்த உலகத்தில் தீங்கு இல்லாத நாட்களோ நேரமோ இல்லை. தீங்கு எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பரமண்டல ஜெபத்திலேயே சொல்லியிருக்கார், தீங்கு தீமையினின்று எங்களை விலக்கி ரட்சியும். தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 15வது வசனத்தில் ஆண்டவரே இவர்களை உலகத்தினின்று நீங்கள் இவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். நான் கேட்குறேன், யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? 100க்கு 100 கேட்கப்படும். ஆமென். ஆண்டவர் ஜெபித்திருக்கிற, ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த ஜெபம் இன்றைக்கும் பிதாவின் இடத்துல அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பம்
அவருடைய சமூகத்தில் நமக்காய் அவர் பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது தேவனுடைய சமூகத்தில். இன்றும் அது எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தீங்கு நின்று அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். தீங்கு நின்று நம்முடைய குடும்பத்தை விடுவிக்கிற தேவன். நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய போக்கிலே, வரவிலே, நம்முடைய பிள்ளைகளை தீங்குக்கு விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவன். நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய சபையை ஆசீர்வதித்து நம்முடைய சபையின் எல்லையை பெரிதாக்கி ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த சபையில் இருந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த சபையை அவர் காத்துக்கொள்ளுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது, உங்களுக்கு மேலாய் இந்த சமுதாயம் என்ன பெயர் வைத்திருக்கிறதோ, உங்களுக்கு அருகானவர்கள், உங்களுடைய உறவின் முறையார் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை குறித்து என்ன நெகட்டிவான எதிர்மறையான பெயர்களை உங்களுக்கு இட்டு இருக்கிறார்களோ, வைத்திருக்கிறார்களோ, அந்த பெயர்களை மாற்றி அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி கனப்படுத்துகிற தேவன். இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். போதும். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், ஆண்டவர் யாபேஸுடைய பெயரை மாற்றினாரா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். யாபேஸுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினாரா? இல்லை, மாற்றலை. ஆனால் அந்த பெயரில் இருந்த அந்த பெயரினுடைய அர்த்தமோ, அந்த பெயரினுடைய சாபமோ, அந்த பெயரினுடைய வேதனையோ, அந்த பெயரில் இருந்த துக்கமோ அவனை லிமிட் பண்ணாதபடிக்கு, அவனை தடை போடாதபடிக்கு, அவனை சாபத்துக்கு உள்ளாக்காதபடிக்கு ஆண்டவர் அந்த பெயரையே கனத்துக்குரிய பெயரை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சத்தம் வரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இப்போ இன்னொரு வார்த்தை உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். யாபேஸுடைய தாய் யார் என்று நமக்கு தெரியாது. யாபேசுடைய தாயின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? யாபேசுன் தாயின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ யாரு? அடையாளம் என்ன? யாபேசுடைய தாய். அந்த ஸ்திரீ யாரு? அந்த அம்மா யாரு? யாபேசுடைய தாய். உங்களுக்கு எந்த வார்த்தை சாபமாய் இருந்ததோ அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். யார் உங்களை குறித்து எதிராய் பேசினார்களோ அந்த வாய்களே உங்களை உயர்த்தி பேசும்படி, ஆமென், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாபேசுடைய சகோதரர்கள் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? பாருங்க, யாபேஸ் தன்னுடைய சகோதரர் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் கேட்டது என்ன? அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டது என்ன? ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும். எங்கள் அம்மா வச்ச பேர் என்னைய லிமிட் பண்ணக்கூடாது. உங்கள் பிரசன்னம் என் கூட இருக்கணும். தீங்கு, வேதனை, துக்கம் என்னை அணுகக்கூடாது. அவ்வளோதான் கேட்டான். கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவன் வேண்டிக் கொண்டதையும் கொடுத்தாரு. அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் மாற்றி வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். எபேசியர் 3:20-21 படி அவன் வேண்டிக் கொண்டதுக்கு மேலே அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, நீ ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்ட, தீங்கு உன்னை அணுகாதபடி இருக்கும்படி மட்டும்தான் கேட்டேன். ஆனால் நான் உன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் மேலே வச்சு உன் பேரை நான் வேதத்தில் எழுதி, உங்கள் அம்மா பேரை விட, உன் சகோதரர் பேரை விட உன் பேரை நான் குறிப்பிட்டு, நீ என்ன அண்டிக் கொண்டபடினால, நீ என்ன சார்ந்து கொண்டபடினால, நீ என்ன பிடித்து கொண்டபடினால உன் பேரை சாபமா, உனக்கு சமுதாயம் வச்ச பேரை, உன் பெற்றோர் வச்ச பேரை நான் ஆசீர்வாதமாய் நான் மாற்றி விடுகிறேன். நான் மாற்றி விடுகிறேன். ஏனென்றால் நான் இஸ்ரவேலின் தேவன், நான் உடன்படிக்கையின் தேவன். நான் ஒருபோதும் என்னை நம்பி வந்தவர்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4:15-16 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென்,
ஆமாம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் ஆமென் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ஆமென் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அன்பு AFT சபை குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அவர் நேரடியாய் கொடுக்கிற ஒரு அழைப்பு, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஏற்ற சமயம். இந்த சமயம், இந்த நாள். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாள் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள், சகாயம் செய்கிற, அதாவது உதவி செய்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். இந்த இரக்கத்தையும் உதவி செய்கிற கிருபையையும் பெற்றுக்கொள்ள நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடுவோம். உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமோ தவிப்போ உனக்கு இருந்தால் இந்த நாளில் நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். நீ தைரியமாய் என் அண்டைக்கு வா, நீ தைரியமாய் என் அண்டைக்கு வா. ஒவ்வொரு நாளும் நீ தைரியமாய் என் அண்டைக்கு வா, நீ என் அண்டைக்கு வா, நீ என் அண்டைக்கு வா. என் அருகில் நீர் வரும்பொழுது நான் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாதபடிக்கு நான் உன்னை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் மட்டுமல்ல, வருகின்ற நாட்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருந்து, உங்கள் வலது பக்கத்தில் நிழலாயிருந்து, எல்லா விதமான தீமைக்கும் ஆபத்துக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு இல்லாத ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி, எதிர்மறையான சகல காரியங்களையும் நீங்கள் முறியெடுத்து மேலே எழும்பும்படி அவருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், கனத்துக்குரிய ஆண்டாய் ஆமேன் இருக்கிறது. தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அங்கீகரித்து இந்த புதிய ஆண்டில் வருகின்ற நாட்களில் உங்களை உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். 1 நாளாகமம் 4:10 நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் ஒவ்வொரு நாள் தியானத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, யாபேஸ் வேண்டிக் கொண்ட இஸ்ரவேலின் தேவனே, நான் உங்ககிட்ட வரேன். யாபேஸுக்கு நீங்கள் பதில் கொடுத்தது போல் எனக்கு நீங்கள் பதில் கொடுக்கறது உண்மைன்னு நான் விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் நான் வர்றேன். நீங்கள் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்கள் கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா என்று வேண்டிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். உங்கள் பெயர் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், எதிர்மறையான காரியங்களை நேர்மறையாய் மாற்றுகிற தேவன். ஆமேன். பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையின்படி அவர் நம்மை ஆசீர்வதித்து ஜெபிக்க நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக்குவோம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக்கி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. எல்லாரும் கண்களை மூடும், எல்லாரும் கண்களை மூடும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய சூழ்நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியும், உங்களை லிமிட் பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
முதலாவது நாம் எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் மனுஷனுடைய வார்த்தையை நாம் பெரிதாக எண்ணி விட்டோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அதை நாம் சார்ந்து கொள்ளாமல் மனுஷர்களுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு மனுஷர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனோமே, அதற்காக நாம் மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இப்பொழுது இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இனி உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொள்வோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமேன். கேளுங்க. உங்களுடைய பெயர் ஒருவேளை சமுதாயத்தில் தூஷிக்கப்படலாம், உங்களுடைய பெயர் ஒருவேளை அவமதிக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் உனக்கு வரும். நீ அவமானப்பட்ட இடத்துல நீ கனமடையும்படியாய் என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும். ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி தேவரீர். ஆமேன். யாபேஸ் வேண்டிக் கொண்ட இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, எல்லாரும் சொல்லுங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்து தைரியமாய் நம்முடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா, நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் நாளைய தினம் எனக்கு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாளைய தினம் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரியாய் நீங்கள் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே, உங்களை சார்ந்து கொண்டு உம்மை நம்பி நான் நாளை தினத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நான் அடியெடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே, உண்மையை நம்பி, உங்களோட உண்மையை நம்பி, உங்க ஃபெய்த்ஃபுல்னஸை நம்பி நாங்கள் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். மனுஷர் எங்களுக்கு இட்ட அந்த பெயர்களை மாற்றும்படியாய் தேவன் எங்கள் நடுவில் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மனுஷர் எங்களுக்கு இட்ட அந்த நாமங்களை மாற்றும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எங்கள் நடுவில் நீங்கள் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடனாளி என்று மனுஷன் இட்ட அந்த பெயரை மாற்றி ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன். தரித்திரர் என்ற பெயர், இவங்க எப்போ பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்சவங்க என்ற அந்த பெயரை மாற்றி ஆண்டவரே எங்களை ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டில் எப்போ போனாலும் அவங்களுக்கு வியாதி வியாதி வியாதின்னு எப்போ பார்த்தாலும் வியாதியை பற்றியே பேசுகிறாங்க. இவங்க வியாதி பிடிச்சவங்க, வியாதியஸ்தர்கள், இவங்க பலவீனர்கள் என்ற அந்த பெயரை மாற்றி நீர் எங்களுக்கு ஆரோக்கியமாக, நீர் எங்களுக்கு சுகமாக, யெகோவா ராஃபா, நீர் எங்களுடைய பரிகாரியாக, நீர் எங்களை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை ஆமேன் வியாதிப்பட்ட எங்கள் பிள்ளைகளை நீங்க அப்பா தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு விடுதலையை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆமேன். விடுவிக்கிற கர்த்தருடைய கரத்தை பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, 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 நன்றி. தோஷம் பிடித்தவன் என்ற பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். தோஷம் பிடித்தவன், கால் வச்சதிலிருந்து எப்ப பார்த்தாலும் தோஷம் சாபம் அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். நான் உன்னோடு வருகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாய் நான் உன்னை மாற்றுகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். நீ வெட்கப்பட்ட இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உன்னை வைப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார். யாபேசின் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உண்மையாய் நீ அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். மலடி என்கிற பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமேன். அநேகம் பிள்ளைகளை பெற்ற பிள்ளைத்தாட்சி என்கிற கணத்துக்குரிய நிலைமையை கர்த்தர் ஆமேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆமேன் மலடி என்கிற பெயரினால் ஆமேன் நொறுங்குண்டு போன ஒவ்வொரு சகோதரியையும் என் கர்த்தர் தொடுவீராக.
Thank you Jesus. ஆமென். அவர்கள் கற்பத்தை தொடுவீராக. ஆமென். சமுதாயம் அவர்களுக்கு இட்ட ஆமென் பிள்ளையற்றவள் மலடி என்கிற நிலையை மாற்றி அவர்களை கனப்படுத்தி மலடி என்கிறவள் 7 பெற்றாள் என்ற வார்த்தை அவர்கள் மேல் வைப்பீராக. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சாவு நிறைஞ்ச வீடு என்கிற அந்த பெயரை மாற்றி இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஜீவனால நான் உன் குடும்பத்தை நான் நிரப்பட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஜீவன் அது நித்திய ஜீவன், என்னுடைய ஜீவன் அது பரிபூரண ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க தொட்டது தொலங்கல, ஆமென், கை வச்சது விளங்கல என்கிற அந்த சாபத்தை இந்த நாளில் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் உடைக்கிறது, உடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சாபம் உடைகிறது, சாப கட்டுகள் உடைகிறது. ஆமென். சர்ப்பத்தின் வல்லமைகள் உடைகிறது. Thank you Jesus. தோஷங்கள் உடைகிறது. ஆமென், 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 ஆமென். அநேக ஜோசியர்களாலும் அநேகர் குறி சொல்லுகிறவர்களாலும் உங்களை குறித்து நெகட்டிவாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் அபத்தமாக்குகிறார், அபத்தமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Thank you Jesus. Hallelujah. Thank you, thank you. இந்த நாளில் கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறிப்பாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய கரம், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அது உங்களை காப்பாற்றும், அது உங்களை காப்பாற்றும். எதிரிகளை அது சிதறடிக்கும். ஆமென் சொல்லுங்க. எதிரிகளை சிதறடிக்கும். கர்த்தருடைய கரம் இந்த சபையில ஆமென் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கரம் இந்த சபையை மூடி இருக்கும். ஆமென். இதற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அது சிதறடிக்கும். ஆமென். இன்னொரு காரியத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தை நன்கு கவனிங்க. செங்கடல், செங்கடல் அதன் வழியாய் போகிற அந்த ஜனங்கள் தாண்டி போக முடியாது. அதுதான் எல்லை. பார்வோன் ராஜா அதை கேட்கிறான். அவர்கள் இந்த எல்லையை தாண்ட முடியாது, நான் அவர்களை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று உங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் ஆவிகள் எந்த செங்கடல் உங்களுக்கு சாபமா? ஹல்லேலூயா. எந்த செங்கடல்? ஓ ஜீசஸ். எது உங்களுக்கு சாபமாய், எது உங்களை தாண்ட முடியாதபடி தடையாய் இருந்ததோ அது உங்களுக்கு வழி கொடுக்கும். உங்களை தொடர்ந்து வருகிற எதிரியை அது மூழ்கடிக்கும், அது மூழ்கடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Thank you Lord. நன்றி, 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 நன்றி. இந்த எல்லை, இந்த எல்லை இதை தாண்ட முடியாதுன்னு சத்துரு எது எல்லையை போட்டிருந்தானோ அந்த எல்லை திறந்து உங்களுக்கு வழிவிடும். அந்த செங்கடல் உங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனையும் அவன் சேனைகளையும் மூழ்கடிக்கும். ஒருவரும் தப்புவதில்லை. நீங்கள் கரையேறுவீர்கள், நீங்கள் நின்று திரும்பி பார்ப்பீர்கள். ஆமென். உங்களை பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் ஒருவரும் மீதியாய் இருப்பதில்லை என்று ஆமென் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஞானிகளோட ஞானத்தை நான் பைத்தியமாக்கி குறிசொல்லுகளுடைய வார்த்தையை அபத்தமாக்கி, ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமாய் யாரு ஜோசியமோ மாந்திரிகமோ மந்திரவாதத்திலேயோ யாரு அசுத்த ஆவியில நிறைஞ்சு உங்களுக்கு எதிராய் பேசினாங்களோ அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய அக்கினியால் சுட்டரிக்கிறது, சுட்டரிக்கிறது. ஜீசஸ். Thank you Lord. உமக்கு நன்றி. உங்களுக்கு எதிராய் போடப்பட்ட அந்த சாப வார்த்தைகளை கர்த்தர் சுட்டரிக்கிறது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ, எங்க தரித்திரர் என்று ஏளனப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. வியாதியஸ்தர் என்று பேசப்பட்ட இடத்துல ஆரோக்கியத்தால் நிறைந்து நீங்கள் தலை உயர்ந்து நிற்பீர்களாக. ஆமென். உங்கள் எல்லைகள் விரிவாவதாக,
உங்கள் எல்லைகள் விரிவாவதாக. சபையின் எல்லை விரிவாவதாக. இந்த ஆண்டு விரிவாவதாக. இந்த ஆண்டு விரிவாவதாக. வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறேன். தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால என் நாமத்துக்காக படைக்கப்பட்ட என் ஜனங்களை கொண்டு வா என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனிலிருந்து வேதமும் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த இடத்திலிருந்து வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அது விடுவிக்கிற வார்த்தை, அது ஆசீர்வதிக்கிற வார்த்தை, அது தூக்கி நிறுத்துகிற அந்த வார்த்தை ஜனங்களை இழுப்பதாக, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த சபை மாறுவதாக. ஆமென். எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் தலைமுறையையும் தீங்கு தொடாதபடிக்கு, தீங்கு தொடாதபடிக்கு, வாதை தொடாதபடிக்கு, கொள்ளை நோய் தொடாதபடிக்கு, உலகம் எங்களை தொடாதபடிக்கு, மாம்சம் எங்களை தொடாதபடிக்கு, பிசாசு எங்களை தொடாதபடிக்கு ரத்தத்தால, இயேசுவே உம்முடைய ரத்தத்தால, என்னுடைய ரத்தத்தால எங்கள் குடும்பத்தை, எங்கள் சந்ததியை, எங்கள் பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ளும், நீர் மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடுவோம். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற ஆண்டு. நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் கடந்து செல்லும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மனதார உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபைக்குள்ளும் அவருடைய பராமரிப்புக்குள்ளும் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளும் அவருடைய ஐஸ்வர்யத்துக்குள்ளும் அவருடைய ஆரோக்கியத்துக்குள்ளும் அவருடைய வளர்ச்சிக்குள்ளும் கர்த்தருடைய விருத்திக்குள்ளும் ஆமென் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் இறங்கி வந்து, ஆண்டவரே, நாங்கள் முன்னேற முடியாதபடி இருந்த 2024 வரைக்கும் எங்களுக்கு தடையாயிருந்த எல்லா லிமிட்டேஷன்ஸையும் உடைச்சதுக்காக நன்றி. சமுதாயம் எங்களுக்கு வைத்த அந்த பெயர்களை நீங்கள் உடைச்சதுக்காக நன்றி. ஆமேன். அந்த பெயரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்காக நன்றி. ஆமேன். யாபேஸ் என்கிற பெயருக்கு துக்கம் என்று அர்த்தம், ஆனால் அது கனத்துக்குரிய பெயராய் மாறினது போல இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் அனுபவிக்கிற எல்லா வேதனையும் துக்கமும் அவமானமும் கனமாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மேன்மையாய் இவர்களுக்கு மாறுவதாக என்று யாபேஸ் வேண்டிக் கொண்ட இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொண்டு அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வாதத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எத்தனை பேர் இங்கே இருப்பது குறித்து மகிழ்ச்சி? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசினது, எங்களை கண்களை திறக்க வைத்தது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஆராதனையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னன்னா, தேவனே வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு காண்பித்து எங்கள் கண்களை திறந்து விடுகிறீர். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம், நன்றி செலுத்தலாமே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த தெளிவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு சில குழப்பங்கள் எங்களை விட்டு விலகினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள சில தடுமாற்ற சந்தேகங்கள் இருந்ததை எல்லாம் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தினது. உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தினது. நாங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பழைய ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பழைய காரியத்துக்குரியவர்கள் அல்ல. பழைய வாழ்க்கை, யாபேசினுடைய முன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் எங்களை அப்படியே மாற்றிவிட்டார். யாக்கோப்பை எப்படி இஸ்ரவேலாய் மாற்றினாரோ, எப்படி சவுலை பவுலாய் மாற்றினாரோ, அப்படி எங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி விட்டார். எங்க வாழ்க்கையில அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். சீர்படுத்தினது மட்டுமல்ல, அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். சீர்திருத்தினார் மட்டுமல்ல, எங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் திரிந்து கொண்டிருந்தோம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அப்படியே திரிந்து கொண்டிருந்த எங்களை கல்வாரி சிலுவையின் பக்கமாய் திருப்பி எங்களை நல்ல மேய்ப்பனுடைய அந்த அடிவாரத்துக்குள்ள கரத்துக்குள்ள கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஸ்தோத்திரம். இனி எங்கள் எண்ணங்களை அலைபாய முடியாது. இனி எங்கள் எண்ணத்தில் யோசனையில் குழப்பம் வர முடியாது. ஒரு மிகப்பெரிய தெளிவையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய விடுதலையையும்
மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் மேல கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு என்றைக்கு எனக்கு கிடைத்த ஜீவ அப்பத்திற்காய் நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உம்முடைய ஜீவ அப்பம், இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அடுத்த கட்ட பிழைப்பு, அடுத்த கட்ட உயர்வு, அடுத்த கட்ட லெவலுக்கு ஆண்டவரை கர்த்தர் அழைத்து செல்லுங்க. ஆண்டவரை அழைத்து செல்லுங்க. இதுவரை இல்லாத தைரியம் இவர்களுக்கு உண்டாயிருப்பதற்காய் நன்றி. இதுவரை இல்லாத தெளிவு உண்டாயிருப்பதற்காய் நன்றி. அடிக்கடி சோர்ந்து போகிற விஷயத்தில் எல்லாம் நீ சோர்ந்து போகாத ஒரு அற்புதமான உறுதியும் நிச்சயம் உண்டாயிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய அற்புதமான ஊழியத்திற்காய் நன்றி. ஆண்டவரே நம்மை போல ஊழியம் செய்யறவங்க எங்க யாரும் இல்லை. அதனால திரும்ப திரும்ப நிபந்தனை இல்லாமல் ஆவியானுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவீர். ஆண்டவரே இயேசுவே எங்கள் சத்தியமாய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறேன். எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு திறந்து காட்டிய நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காய் நன்றி. ஒருவேளை கேட்பாரற்று எங்க வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஓலத்துல முடங்கி கிடந்த, அப்படியே பதுங்கி இருந்த தேவையில்லாத எண்ணங்களை கர்த்தர் இன்றைக்கு அவைகளை எல்லாம் தட்டி எழுப்பி வேரோடு பிடுங்கி அதை பட்டு போக செய்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை நிறைய செய்த தெய்வமே, நம்முடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது அதற்குள்ள எந்த அவிசுவாசமும் அசுத்தமும் இருக்க முடியாது. எங்களுக்கு நீர் செய்த ஊழியத்திற்காய், நம்முடைய வார்த்தையின் ஊழியத்திற்காய், சத்தியத்தின் ஊழியத்திற்காய், வெளிப்பாட்டின் ஊழியத்திற்காய் நன்றி. ஆண்டவரே நம்முடைய அற்புதமான பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதாக. இந்த வார்த்தையினால எங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலுக்காய் நன்றி, தைரியத்திற்காய் நன்றி, உத்வேகத்திற்காய் நன்றி, புத்துணர்ச்சிக்காய் நன்றி, புதிய பொழிவுக்காய் நன்றி. ஆண்டவரே நம்முடைய பிரகாசம் எங்க ஜனங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி. நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அவரவர்கள் பகுதியில், அவரவர்கள் வேலை செய்கிற இடத்துல, அவரவர்கள் சூழலில், உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக. சர்வசாதாரணமாய் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெப வேளையிலேயே பதில் உண்டாவதாக. உம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். உம்முடைய ஊழியம் நடைபெறட்டும். ஆண்டவரே உம்முடைய ஊழியம் நடைபெறட்டும். நீர் எங்களுக்கு கொடுத்த பேர்பட்ட ஒரு உணர்வுக்காய், நினைவு கூறுதலுக்காய், நினைப்பூட்டுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை பிட்டவுடைய பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் அவர் கொடுத்த வேலைக்காய், உயர்வுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் அவர் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்திற்காய், ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். போகிற இடமெல்லாம் ஜனங்கள் உம்முடைய வார்த்தையினால பற்றி எறிவார்களாக, உமக்குள்ள கொழுந்து விட்டு எறிவார்களாக. இன்னும் 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 பிரகாசத்தின் மேல் பிரகாசம் உண்டாகட்டும். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபையாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நீர் இருப்பதற்காய் நன்றி. இத்தனை ஆண்டுகள் வழி நடத்தின அதே பிரசன்னம் இந்த 25வது ஆண்டும் எங்கள் மேல் நிழலிட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பதாக தேசம் விரிந்து கிடக்கிறது. ஆண்டவரே ஏராளமான ஜனங்கள் உம் மண்டை வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாங்க. இந்த வருடம் நாங்களும் உள்ளே போகிறோம். ஆண்டவரே எப்படி அறுப்புக்கு எஜமானை வேண்டிக் கொள்ளும்படி நீர் சொன்னீரோ, அதே போல இந்த அறுவடைக்காக ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொன்னீங்களே, நாங்களும் இந்த வருடத்துல உள்ளே இறங்குகிறோம். கர்த்தர் மிகப்பெரிய விளைச்சலை கொடுப்பதற்காய் நன்றி. மிகப்பெரிய அறுவடை கொடுப்பதற்காய் நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரே வாழ்க்கையில நொந்து தற்கொலைக்கு நேராய், வாழ்க்கையவே வெறுத்து, ஆண்டவரே இனி இனி எல்லாம் எதுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அப்படியே நொந்து
ஆண்டவரே தங்களைத்தானே மாய்த்து கொள்ள, தங்களைத்தானே அழித்து கொள்ள, ஆண்டவரே அப்பேற்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவீராக, சந்திப்பை ஏற்படுத்துவீராக. மரண வாசனையை ஜீவ வாசனையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் எங்க பிள்ளைகளோடு இருப்பீராக, இருப்பீராக. அப்படி செய்வதற்காய் நன்றி. இந்த வருஷத்தில் அப்பேற்பட்ட ஊழியங்கள் நடைபெறட்டும் என்று நாங்கள் செபித்து ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக.